எல்லாமே இங்க உங்க பாடு சரியில்லை. எல்லாரும் வீட்டுக்காரமா திருமணம் பண்ணிக்கோங்க சொன்னா இருப்பீங்களா? சரி. ஆமா ஆமா, ரொம்ப நல்லது கேள்விப்பட்டோம். சரி சரி சரி. வாய் சொல்லுச்சு, நீங்க சொல்லுவீங்க. உள்ள என்ன என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? ஆனால் இந்த ரிஷிமுகாவர்ணன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 1000 பொன் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் அதனால எனக்கு இன்னொரு திருமணம் என்பது வேண்டவே வேண்டாம். சொல்லாத இவரல்லவோ மனிதன். ஆமா, அப்படி என்று சொல்லியிருக்கின்றார் ரிஷிமுகாவர்ணன். ஆனாண்ணே, நான் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னால நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா? அதாவது என்னங்க, அதாவது ஒரு காதலிக்காக ஒரு காதலன் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் நினைவாக தாஜ்மஹாலையே கட்டி கொடுத்திருக்காங்க. என்னங்க, உங்களுக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன்னு சொன்னா நீங்க எனக்காக என்ன கட்டுவீங்கன்னு சொன்னேன். அதுக்கு என் வீட்டுக்காரர் என்ன தர மாட்டேன்னு சொன்னாரு. எவ்வளவு ஒண்ணுக்கும் கவலைப்படாத, அப்படி உனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு ஆயிட்டு வச்சுக்கோ, உன் ஞாபகமா உன் தங்கச்சியே நான் கட்டிக்கிறேன்ட்டாரு. இப்படி மனுஷன் இருப்பாங்க. காதலன் காதலிக்காக தாஜ்மஹால கட்டுறது எங்க, மனைவிக்காண்டி தங்கச்சியே கட்டுறீங்கல்ல. சரி, உறவு விட்டு போக கூடாதுன்னு நியாயம் தான் இல்லை, நல்ல நியாயம் இல்லை. இப்படி ஆகி போச்சு. ஆனால் ரிஷிமுகர் அப்படி சொல்லவில்லை. எனக்கு இன்னும் ஒரு திருமணம் என்பது வேண்டவே வேண்டாம். நாமளுக்கு என்று ஒரு குழந்தை பிறந்தா பிறக்கட்டும், இல்லையே கடவுள் கொடுத்த விதி போல் நடக்கட்டும். சரி, ஆமா, நம்மளுக்கே இன்னொரு பிள்ளை சொன்னா சரி. பார்த்தான் இந்த ரிஷிமுகாவர்ணன், பெண்கொடியே, நாமளிடம் எவ்வளவோ சொத்து இருக்கு, ஒன்றுக்கு பொருள் இருக்கு. நாம ஏன் காசு கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்க்க கூடாது? சரி, ஆமா, அதுல ஒரு குழந்தை எடுத்து பார்த்தால் பெண்கொடியானவள்
கடை தெருவுதான் இடைந்திடுமா இல்லை கண்ட சனங்கள் தான் அதை மதிப்பார்களா